ஜெய் சீதாராம். அடியேன் பாதுகாதாசன். இன்னைக்கு அவர் வரல, இவர் வந்துருக்கிறார் ராமகதை கேட்க. ஆஞ்சநேயர் வருவார்னு சாக்லேட் மிட்டாயெல்லாம் வச்சு உட்காந்துருக்குறோம். ராமாயணம் படித்தாச்சு, ஒரு பேஜ். எனக்கு படிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு. கையில் விட்டு வகை வச்சுருந்த காமாட்சி கோயிலில் செங்கருத்து பக்கத்தில் உட்காந்து ராமாயணம் படிக்கணும் ராமருக்காக. ஜெய் சீதாராம். நீங்கள் கேட்பீங்க, சரி இந்த ராமாயணம் படிக்கிற, இதனால் உனக்கு என்ன பயன், இதனால் உனக்கு என்ன பயன், என்ன அடைஞ்ச அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இது எது படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தூண்டலுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரியும். தூண்டல் இருக்க ஒரு விளக்கு அமுங்கி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது லைட்டானதாக இருக்கும், அது வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு தூண்டுதல் இருக்கப்பறம் என்ன இருக்குங்கிறது தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே. ஒரு விளக்கை நல்லா தூண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும். அதே மாதிரி தான் இந்த ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், பைபிள், குரான், இந்த மாதிரி அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நூல்களை செதுக்கி வச்சுருப்பாங்க. உள்கருத்துக்களை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க, அதை நம்ம அனுபவிப்போம். அது மாதிரி தான் இந்த புக்கை எழுதுகிறவங்களும் அவங்க ஒரு விஞ்ஞானி தான். அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம சொகுசாக அதை அனுப்பிச்சிட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, பல காலம் தூங்காமல் சாப்பிடாமல் அதே நினப்பில் இருந்து அந்த கருத்துக்கு என்ன விடைன்னு கண்டுபிடிச்சி அவங்க பதிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. பின்னாடி வந்தால் நம்ம அதை சொகுசாக நோகாமல் நொங்கு துப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அதை ஈஸியாக ஆட்டே போகிறதுனால தான் நம்ம மனசில் நிற்க மாட்டேங்குது. அது பயன் தெரியாமல் சும்மா படிச்சுட்டு பாசிங் கிளவுடு அப்படின்னு விட்டுறோம். படித்தான் அவ்வளோ முடிஞ்சு மறந்து போச்சு அப்படின்னு விட்டுறோம். அதே அந்த விஷயத்துக்காக பல காலம் காத்திருந்து பல காலம் கண்ணு முடிச்சு அந்த விஷயம் என்ன 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 என்னன்னு அதையே துருவி 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 அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சா அதுக்கான வேல்யூ இருக்கும். நமக்கு இப்போ எதுவுமே மனசில் சும்மா திருக்குறளை படிக்கிறோமா, 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு முதல் பரிசு அண்டா குண்டா செயின் மோதிரம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் பரிசு வாங்கன்னு சொல்லிட்டு 1300 மொட்டா மனப்பாடமாக பண்ணுவாங்க. பண்ணி என்னது பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தத்தையும் படித்தா பகவான்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினச்சி வாங்க 4000 திவ்ய பிரபந்தத்தையும் படிப்பாங்க. படித்து என்ன புண்ணியம், ஒன்றும் கிடையாது. ராமாயணத்தை டெய்லி படிக்கிற மாதிரி வாங்குன்னு படித்தா என்ன புண்ணியம், ஒன்றும் கிடையாது. படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அது படித்து அதில் உள்ள அந்த உள் கருத்தை வாங்கி படிக்கிறது தியரி. வெறும் தியரி மட்டும் போதுமா? தியரி வாழ்க்கைக்கு உதவாது. எதுக்கு உதவுது அப்படின்னா, இந்த தியரி அப்படிங்கிறது என்னென்னா விளக்கை தூண்டி விடுறது மாதிரி தான் தியரி. அதாவது ஒரு விளக்கை அமுங்கி எரிஞ்சிட்டு இருக்கு, அதை போய் தூண்டி விட்டோம் அப்படின்னா அது தியரி. சரி, விளக்கை தூண்டி விட்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ விளக்கை தூண்டி விட்டாச்சு, தியரி படித்து முடிச்சாச்சு. இப்போ ராமாயணம் படித்தாச்சு, மகாபாரதம் படித்தாச்சு, பகவத்கீதை படித்தாச்சு, திருக்குறளை படித்தாச்சு, 4000 படித்தாச்சு, நாலடியார் படித்தாச்சு. எல்லா நூல்களும் படிக்கிறது இல்லை, அது விளக்கை தூண்டி விடுற மாதிரி. இப்போ ப்ராக்டிக்கல் அப்படின்னா, அந்த தூண்டி விட்ட விளக்குனால ஒரு பிரகாசம் கிடைக்குதுல்ல, அந்த பிரகாசத்தில் எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குது, நம்ம எப்படி நடக்கணும், எந்த வழியில் பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எப்படி நடந்துக்கிறதுங்க இடம் தெரியும், அது வழியில் கடந்து போகிறது. எப்படி சொல்கிறது, ராமாயணத்தில் ஒரே வழியில் தியாகம்னு முடிச்சிடலாம். ராமாயணத்தை முழுசாக கரைச்சி குடித்தாலும் ஒவ்வொரு இஞ்சிலையும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா தியாகம். இப்போ அதை படிக்கிற மூலிமா நமக்கு தியாக பண்பு வளரும். இந்த தியாக பண்பு வளரும்போது என்ன ஆகும், மனசு பதுசாகவும் சிலருக்காக விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். யார் எதை சொன்னாலும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அந்த குணம் வளர்த்துக்கிறது தான் இந்த புக்கு, இந்த ராமாயணம். சகிச்சுக்கிட்டு போகிறது ராமரோட வழி. ராமரை பற்றி படிக்கும்போது ராமருடைய சரித்திரம் எல்லா டீட்டெயில்ஸும் வருது.
கங்கையை பிடிக்கும்போது கங்கை எங்கேருந்து வந்துச்சு, பகீரதன் எப்படி அதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார், திலீபன் எப்படி கஷ்டப்பட்டார், அவங்க பாட்டனார்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, இந்த கங்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு இந்த கங்கையை பற்றி இப்போ ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, பகவத எவ்வளோ இந்த கங்கையை கஷ்டப்பட்டு உன்னோடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய வரலாறையும் சொல்லிகிட்டே வர்றாரு. இவர் இவ்வளோ காலம் தவம் பண்ணி அதை கொண்டு வந்தார், பகீரன் தான் இத்தனை வருஷம் காலம் தவம் பண்ணி 7 தவம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முனிவர் காதுக்குள்ளே பூந்து அந்த காதுக்குள்ளேருந்து கையை கற்று கும்பிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த காதுக்குள்ளேருந்து வந்து ஜானவின்னு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இந்த மாதிரி பல பேர்கிட்ட வந்து அவங்ககிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி இந்த கங்கையை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு பகீரதன். அப்போ எத்தனை பேர் காலில் விழுந்து எவ்வளோ இடர்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் திங்காமல் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கங்கையை கொண்டாந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தியிருக்கிறாரு. அப்போ ஒரு பொருளை கொண்டுட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தண்ணியை அனாவசியம் அவ்வளோ ஈஸியாக செலவு பண்ணிகிட்ருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணியோட வேல்யூ நமக்கு தெரியலை. இதை தான் அது புரிய வைக்குது. இந்த தண்ணியை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கங்கையை கொண்டுட்டு வந்திருக்காங்க, அந்த கங்கையை நீ எப்படி போற்றணும், எப்படி புனிதமாக வச்சுக்கணும், எவ்வளோ மாசுபடாமல் வச்சுக்கணும், அந்த தண்ணீரை எப்படி நீ பாதுகாக்கணும் அப்படின்னு ப்ராக்டிக்கல் இது படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ப்ராக்டிக்கல். இது கங்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த ராமாயணத்தை வச்சு கங்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா, ஒன்று படித்தது மட்டும் பிரயோஜனம் கிடையாது. படித்தா அது படிச்சுட்டு சும்மா போனால் அதுக்கானது மதிப்பே கிடையாது, மார்க்கே கிடையாது. படிச்சுட்டு அதை எழுதணும். எழுதுறதுங்கிறது என்ன, செயல்படுத்துறது, நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சுக்கிறது, நிறைய மரங்கன்றுகளை நட்டுறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கல். அடுத்தது இந்த ராமாயணத்திலே பார்ப்போம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராமாயணத்தில் என்னது, அடுத்து திருக்குறளை பார்ப்போம். திருவள்ளுவர் இவ்வளோ படித்து எழுதி வச்சிருக்காரு. 1130 பொருள் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவனை விட்டு எழுதி வச்சிருக்காரு. துப்பாக்கு துப்பாய் 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 தூவுமலை அப்படின்னு எழுதி, இது மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் எழுதி வச்சுருக்காரு. இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. அந்த படித்தத்தை அது பொருள் அறிஞ்சு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அறிஞ்சு அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டதுனால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளே மாற்றிக்கிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அது கஷ்டம், செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். படித்த விஷயத்தை செயல்படுத்துறது அதுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் தேவை. அப்போ தான் பகவான்கிட்ட கேட்கணும், பகவானே இந்த விஷயத்தை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு செயல்படுத்துறதுக்கு மன தைரியத்தை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு பெருமாள்கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ இதெல்லாம் இந்த கட்டளைகள்லாம் வாழ்ந்தாந்த வழியாக போயிட்டே இருக்கும். எல்லாருமே ராமர் சிவன் பவன் எல்லாமே இந்த லோகத்தில் வாழ்ந்தவங்க தான். அவங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல படிக்க படிக்க அவங்கள்ட்ட கட்டளை இட அதுக்கான அந்த இது தேடி நம்மளை வரும். இப்போ ஒரு செல்லில் ஒரு விஷயத்தை நோண்டுனா எல்லாம் அதுவே வருதா, ராமராமன் போட்டால் ராமராமன் வருது, சீதான்னு போட்டால் சீதா வருது, முருகன் போட்டால் முருகான்னு வருது. அப்போ நம்ம எதை போடுறோமோ அது வந்துடும். ஒரு நெல்லை விதைக்கிறோம், பல நெல் வருது. ஒரு வாழையை கண்டுறோம், பல வாழை காய்க்குது. ஒரு புளிய மரத்தை வர்றோம், நிறைய புளிமுளம் காய்க்குது. ஒரு மாங்காய் கன்று நடுறோம், நிறைய மாங்காய் காய்க்குது. அப்போ ஃபார்முலா என்ன, நீ ஒன்று செஞ்சால் அதுவே உனக்கு பல மடங்கு வரும். இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம பகவான்கிட்ட ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக, பகவானே எனக்கு நல்ல சந்ததியினர் கொடு, எனக்கு நல்ல தர்மம் என்னும் தர்ம சிந்தனையும் நல்ல நீண்ட ஆயுள் உள்ள பிள்ளைகளும் நல்ல நிறைஞ்ச செல்வத்தோடு நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்கிற குணத்தோட பிள்ளைகள்லாம் பிறந்து இந்த லோகத்தில் எல்லாத்துக்கும் சேமமாக வாழ்கிறதுக்கு, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தானும் சந்தோஷமாக வச்சுக்கிற சந்ததியினர் கொடு. கேட்கணும், நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும். அப்புறம் நல்ல பண்பு உள்ள பிள்ளைங்களாக கொடு, நல்ல அறிவுள்ள பிள்ளைங்களாக கொடு, நல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற குழந்தைகளாக கொடு. ஒவ்வொன்றைக்கு பகவான்கிட்ட சொல்லி கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைந்த ஒரு நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கணும். அப்படி பிறந்து எல்லாரோடையும் நல்ல பண்போடு வளரணும், பாசத்தோடு வளரணும். உனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும், இறைவனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும், நிறைய நல்ல விஷயங்களையெல்லாம் செய்யணும். இந்த வருங்கால சந்ததியினருக்கு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போகிற குழந்தைகள்லாம் இறங்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் பதிவு பண்ணுறது, இதெல்லாம் கேட்கணும். கேட்காம இது கிடையாது. பிச்சை கேட்டால் தான் போடுவாங்க, கேட்காம யாராச்சும் பிச்சை போடுவாங்களா?
நீ பாட்டும் போயிட்டுருக்க, யாராச்சும் பிச்சை போடுவாங்களா? ஐயா பசிக்குதியா பிச்சை கேட்குன்னு பிச்சை போட்டால் போடுவாங்க. அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு நூலையும் படிக்கும்போது நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். அந்த நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்த முயற்சிக்கணும். சும்மா கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு நான் திருப்பாவை படிக்கிறேன், 30 ரூபாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லா நீராட போய் 20 சீர்மிருக ஆயிரப்பாடி செல்வ சீர்மிருகால் கூர்வேல் கொடுந்துள்ள நந்தகோபன் ஏறாந்த கண்ணிய சோதையிலை சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமையும் போல் மொத்தான் நாராயணனே நமக்கே பரிதளம் பாரபோல படிந்தலோர் என்பாவார். இது பொட்ட மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் எனக்கு தெரியுமா? ஏதாச்சும் அதில் உள்ளதை நான் எப்படி நடக்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட உயிர் போயினோ சிறுமிருக ஆயற்பாடு செல்வ சிறுமியர் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளைஞம் கார்மேனி செங்கன் கதிமதியன் புகுத்தான் நாராயணனே நமக்கே பறைத்தவன் பாரோ புகழ பணிந்தலோர் என்பாவாய். இந்த பாட்டில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்களும் நம் பாவைக்கு சாட்டு நீரட திங்கன்று நாடெல்லாம் திங்களும் மும்மாறி வீது ஓங்கும் பெரும் சன்னல் ஊடு கையில் வில பூங்கா வளைபோது பொறிவென்று கண்பிடிப்ப தேங்காதே பூக்குறது சீத்த முளை விட்டு வாங்க குல நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோர் என்பாவார். இது பாட்டு. ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாட்டுலேயும் அப்படியே செதுக்கி வச்சிருக்கு. ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் படித்து நோண்டி துருவி பார்க்கணும். ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் என்ன ரகசியம் இருக்குதுன்னு தேடி பார்க்கணும். சரி, ஓகே, நமக்கு பாட்டே தெரியலை அப்படின்னா அந்த கதையில் படிக்கணும். கதையில் படித்து அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ ஆண்டாள் நாச்சியார் வந்து மன உறுதியோடு அந்த பெருமாளை அடையணுங்கிற ஒரு குறிக்கோளோடு வெறியோடு இருந்து அதை அடைஞ்சிட்டு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஆக நம்ம ஒரு உறுதியாக பேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம பெருமாளை அடைஞ்சிடலாம். இது யாரை பார்த்து படித்து கற்றுக்குறோம்? ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து படித்து கற்றுக்குறோம். வெறும் ஒரு பாட்டை எதுக்கு படித்து வச்சுட்டு இருக்குது? ஒரு ரசனைக்கு. அது வாழ்ந்த வாழ்க்கை, அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை உறுதி, முனைப்பு. எது வந்தாலும் பெருமாள் தான், பெருமாளை அடைஞ்சே தீருவேன் அப்படி. இப்போ இந்த பாட்டை படிக்கும்போது நமக்கு ஒரு ரசனை வரும். இந்த மார்கழி பாட்டுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. இந்த மார்கழி பாட்டை பாடி 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 இப்போ ஆண்டாள் மேலே ஒரு ஆசை வரும். இதுக்கு முன்னாடி சும்மா அந்த ஆண்டாள் நம்ம அந்த 30 பாட்டே பாடலை, எதுவுமே எழுதலை, அது பாட்டு வாழ்ந்து பகவானை அடைஞ்சிட்டு போய்த்துன்னு வச்சுங்க. யாருக்காச்சும் ஆண்டாளை பற்றி தெரியுமா? தெரியாது. இது நல்லா சிந்திக்கணும். ஒரு விஷயத்துக்குள்ளே நல்லா போய் சிந்திக்கிறது. எதுக்கு அந்த அம்மா அந்த பாட்டை பாடி வச்சுட்டு வெறும் அந்த அம்மா பெருமாளை தான் நான் அடையணும் அப்படின்னா அது பாட்டுங்க ஒரே இடத்துல உட்காந்து கல் மாதிரி தியானம் பண்ணிவிட்டு அது பாட்டுங்க ரங்கா 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 ரங்கான்ட்டு போயிருந்துருக்கலாம். போகாமல் அது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்குது. என்ன பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கு? செந்தமிழ் அழகாக மார்கழி 30. இந்த மார்கழி 30 இல்லாத இடமே இல்லை. எல்லாருக்கும் வர்ற மாதிரி அந்த பண்புள்ள அந்த பாட்டை அந்த பெருமாள் அந்த அம்மா கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? ஞானத்து மூலியமாக அந்த அம்மாவுக்கு கொடுத்து இதை நீ பாடி வச்சுட்டு வா. அப்போ தான் ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு இந்த பாட்டு உதவும். இல்லாட்டி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஔவையார் எழுதி வச்ச விஷயம் தானே ஔவையார். இது ஔவையார் பாட்டுக்கு சிவபெருமானை நோக்கி அது பாட்டுக்கு தியானத்தோட கைலாய மலைக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் அது ஏற்றி வச்ச ஆட்டுச்சூடி எல்லாம் எழுதி வச்ச வாசியானா இன்றைக்கி ஔவையாருங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் அவங்கவுங்க அந்த பாடி வச்ச பாட்டு மூலியமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய சுயசரிதம், எப்படியெல்லாம் நெறியோடு வாழ்ந்தாங்க, எப்படி தர்மத்தோடு வாழ்ந்தாங்க, எப்படி கண்ணியத்தோடு வாழ்ந்தாங்க, அறம் தவறாமல் வாழ்ந்தாங்க. இந்த வாழ்க்கை தான் அந்த பெருமாள்கிட்ட அவங்கள கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கு. இப்போ அவங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சி வாழ்ந்ததுனால அவங்க பாடுறது அந்த பெருமாளை ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் தர்மத்தை கடைப்பிடிச்சி அதர்ம வழியில் போகாமல் தர்ம சிந்தனையோட எதை செஞ்சாலும் பெருமாளை ஏற்றுக்குவார். இதுதான் நம்ம உள்ள ரகசியம். இதில் உள்ள ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை. ஆழ்வார் பாட்டை பாடினா உடனே பெருமாள் காதை கொடுத்து உடனே கேட்பார் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவளை அறநெறியோட தர்மத்தோட சிந்தனையோட பகவானையே நினச்சி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு
மற்றவங்களையும் சந்தோஷப்பட்டு போனதுனால அந்த வாழ்க்கை அந்த பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை பெருமாள் பிடிச்சதுனால தான் அவர் பாடின பாட்டு பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் இல்லை, நானே என்ன சொல்ல, அதுக்கான இது இல்லை. முயற்சியும் பயிற்சியும் தான் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி இது மாதிரி ஆழ்வார்கள் பாட்டெல்லாம் பாடி அதில் உள்ள ரகசியம் தெரிஞ்சுட்டு அது மாதிரி வாழ்ந்து யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் தர்மத்தை கடைப்பிடிச்சி வாழ்ந்தோம்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கிட்டக்க போகிறதுக்கான ஒரு படி. நம்ம ஒரு படி எடுத்து வச்சா ஆட்டோமேட்டிக்காக அவரே இழுத்து போட்டுக்குவார். ஃபுல்லாக தவழ்ந்து முடியாது, பொத்துட்டு கீழே விழுந்துது, உடனே ஆய்காரி முடியாது, அப்படியே ஃபுல்லே வாரி தூக்கிக்குவோம். அப்போ என்ன, நம்ம தவழ்ந்து தாய்காரிகிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் வாரி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். ஜெய் சீதாராம். படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தபடி நடக்கணும். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயிலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற நல்ல பண்பு உள்ள நூலை படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பண்பு உள்ள நூலை படித்து அதுபடி வாழ்கிறது தான் முக்கியம். ஒரு ஹரிச்சந்திர நாடகம் காந்தியோட வாழ்க்கையே மாற்றினுச்சு. காந்தி தினைக்கும் திருக்குறளை ஒரு பாட்டாச்சும் டெய்லி படிப்பார். இது மாதிரி ஒவ்வொரு இதிகாசங்களில் ஒரு விஷயங்களை படிச்சுட்டு சில பேர் மனிதர்கள் வாழ்ந்து மாறி இருக்கிறாங்க. அப்போ அந்த கதை அவங்கள மாற்றிருக்கு. அது மாதிரி நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தபடி மாறணும். மாறினவற்று இல்லை, அதுபடி நடக்கணும். அதுக்கு அது பெருமாளுடைய அனுகிரகம் தான் வேணும். பெருமாள்கிட்ட கேட்கணும், பெருமாளே எனக்கு நல்ல தைரியமும் நல்ல சிந்தனையும் நல்ல திடகாத்தமான மன தைரியத்தை கொடுத்து என்னை நல்வழி கொடுத்து தீய வழியில் போகாமல் என்னை காப்பாற்று பெருமாளையே அப்படின்னு கேட்கணும். ஜெய் சீதாராம்.